ஹலோ நண்பர்களே, வணக்கம். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜோதிகா சூர்யாவுடைய டூடி என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் சி பிரேம்குமார் டைரக்ஷன்ல கார்த்தி நடிச்ச மெய்யழகன். மெய்யாலுமே கார்த்தி வந்து அழகாத்தான் இருப்பாரு. அவருடைய பேரையும் மெய்யழகன் வச்சு கார்த்தியோட ரசிகர்கள்ட்ட ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறாங்க இந்த படத்துடைய டீம். கார்த்தியுடைய முன்னாடி படங்களான பருத்தி வீரன், ஆயிரத்தில் ஒருவன், தீரன் அதிகாரம் 1, நான் மகான் அல்ல, சிறுத்தை, மெட்ராஸ், கைதி, இந்த பட வரிசையில் வந்து இந்த மெய்யழகனும் சேரும் அப்படின்னு சொல்லி இந்த படத்துடைய டீம் பேசிக்கிறாங்க. அப்படி என்னங்க அந்த படத்தில் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக டைரக்ஷன். முன்னாடி எடுத்த படம் 96 சூப்பர் டூப்பர் ஹிட் லவர்ஸுடைய அந்தமாக இருக்கிற காதலே காதலே அந்த பாட்டு இந்த படத்தில் அங்கே இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரவிந்தசாமியை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய ஆணழகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற அழகான ஆண்கள் அரவிந்தசாமியும் ஒருவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆணழகன் இந்த மெய்யழகன் கூட சேர்ந்து நடிக்கிற முதல் படம். அதனால் அந்த எதிர்பார்ப்பு இருக்குங்க. அதுக்கு முன்னாடி வந்து அரவிந்தசாமி நடித்த ஃபேவரேட் படங்களான தளபதியில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட இவர் நடித்த படம். அந்த படம் வந்து அன்றைய நாள்லேயே வந்து பயங்கர ஹிட்டாச்சு. இவருடைய காம்பினேஷன் சொல்லலாம் ஃபஸ்ட்டு படமே வந்து. அதுக்கப்புறம் அவர் பண்ண நிறைய படங்கள், அதாவது பிரபுதேவா கூட பண்ண மின்சார கனவு, அந்த படம் வந்து லவர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச படமாக அமைஞ்சது. மம்முட்டி கூட அவர் பண்ண புதையல் படம், தெலுங்கில் ராம்சரண் கூட பண்ண துருவா, மாதவன் கூட அவர் பண்ண அலைபாயுதே, ஜெயம் ரவி கூட பண்ண உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தனி ஒருவன் படம் ஆகட்டும், எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிருக்குங்க. அதனால் அந்த எதிர்பார்ப்போடு தான் இந்த கார்த்தியோடைய ரசிகர்லாம் வந்து இந்த படத்தை எதிர்பார்த்துட்ருக்குறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்தியோடைய வில்லேஜ் ஓரியன்ட் மூவிஸ்களான முன்னாடி நடித்த அவருடைய படங்கள் வந்து பருத்தி வீரன், கடைக்குட்டி சிங்கம், கொம்பன், விரும்பன், இந்த படங்கள்லாம் வில்லேஜ் ஓரியன்டாக எடுத்த படங்களில் கார்த்தியோடைய ஹிட் படங்கள். இந்த படத்துடைய பார்வையிலையும் ரசிகர்கள் வந்து மெய்யழகனை பார்க்குறாங்க. இன்னொரு ஃபேவரட்டான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெய்யழகனில் இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் கோவிந்த் வசந்தா. இதுக்கு முன்னாடி 96 படத்தோடைய மியூசிக் டைரக்டர் அவர் தாங்க. சூப்பராக பண்ணியிருப்பார், அழகாக இருந்திருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ரீரெக்கார்டிங்லாம் நம்மளை அப்படியே நம்மளுடைய டீனேஜ் இதுக்கு கொண்டு போயிட்டு மறுபடியும் கொண்டு வந்திருப்பார். அந்த வகையிலையும் வந்து இந்த படத்தை வந்து பார்க்குறாங்க. இவருடைய ட்ராக்ஸில் வந்து 6 பாடல்கள் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த 6 பாட்டில் 2 பாடலை வந்து நம்ம உலகநாயகன் கமலஹாசன் பாடியிருக்கிறாரு. அப்புறம் அது போக வந்து 2 பாட்டு வந்து குத்துப்பாட்டு, ஒன்று வந்து வெறி அப்படின்னு வச்சுருக்காங்க. அந்த வெறி பாட்டு பார்த்திங்கன்னா ஜல்லிக்கட்டு ரசிகர்கள்ட்ட போய் சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லணும். இன்னொரு பாட்டு டெல்டா கல்யாணம் அப்படின்னு ஒரு பாட்டு வச்சுருக்கிறாங்க. இந்த பாட்டும் பார்த்திங்கன்னா செம்ம பீட்டில் செம்ம ஹாட்டில் செம்மையாக வந்து குத்துப்பாட்டாக போட்டு வச்சுருக்கிறாரு வசந்த் கோவிந்தா. ஆக மொத்தம் கார்த்தியோடைய ரசிகர்கள்ட்ட இந்த படம் ரொம்ப எதிர்பார்ப்பை கிளப்பிக்கிட்டு வருது. அதுவும் ஜல்லிக்கட்டு பாட்டு வேறு இருக்குன்ற பொழுது தென்னக மக்கள்லாம் வந்து இந்த படத்தை வந்து ரசிப்பாங்க அப்படின்னு நினைக்கலாம். இந்த படத்தில் வந்து இன்னும் சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. எப்படா செப்டம்பர் 27 வரும்னு பார்க்கலாம் நண்பர்களே. இந்த படத்தை வந்து தியேட்டரில் பார்ப்போம். இன்னொரு எபிசோடில் சந்திப்போம் நண்பர்களே. வணக்கம், நன்றி.